ஐயா ஐயா சும்மா இங்க வந்து கேட்டீங்க பொழப்பு நாக்கு வந்து கேட்காது. டேய் நீயா? டேய் என்னடா இப்படி ஆயிட்ட? என்ன பண்றது நிலைமை பிச்சை நிலைமை ஆயிடுச்சுடா என்னால முடியுன்றா. இங்க பாரு நானா அப்பவே சொன்னேன் படிடான்னு சொல்லிட்டு படிச்சு நல்ல வேலை குடும்பத்தை போய் பாத்துருக்கலாமா. நான் பாரு இப்ப நல்லா நிம்மதியா சந்தோஷமா நிலைமையில இருக்கிற மாசம் ஆயிட்டேன். ஒரு ஆளு ஒரு நாளைக்கு ஆயிட்டு பிச்சைக்கார நிலைமையில இருக்கிறேன். நீ சாப்பிட்டு 2 நாளா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி பண்றது பிச்சைக்காரன்பா. அரவிந்த் 2 நாள் ஒரு அரவிந்த் என்ன வாங்கி போடுறா எனக்கு காசு என்ன கூட போடுறா இவரு வேணா கூட்டு போ. நீ இருக்கிற நான் வேற பிச்சை எடுக்கிறேன். சரி வா ஏறுவா வண்டியில ஏறுவா. சரிடா போலாமா? 2 நாளா போலாம் மச்சான். நல்ல நிலைமை சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. சாப்பாடாச்சும் வாங்கி தரான். திணிமணி வேற தரான். பரவாயில்ல உங்க நிலைமையில அவன் என் ஃப்ரெண்டு பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. இந்த நிலைமையில பார்த்து பிச்சைக்காரன் என்னடா ஏதோ பேசுறது கேக்குது. இல்ல மச்சான் ஒண்ணுங்க மச்சான் பாக சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுல காது கப்பு அடிக்குது. ஓகே ஓகே இருவா. இதுக்கப்புறம் உனக்கு ஒரு லைஃபே சேஞ்ச் பண்ற பாரு உன்ன. அந்த மாதிரி எடுத்து கூட்டு போறேன்டா. வர நல்ல ஃப்ரெண்ட் அவன். இந்த மாதிரி ஃப்ரெண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. நீ அப்படியே அடாந்து பாப்ப. நீ வந்துச்சு பாரு இடம் வந்துச்சு பாரு இறங்க எங்க இதோ இறக்குறேன் இரு இப்படி வாய் அப்படியே வாய் இல்ல அப்படியே வாய சொல்றேன். இது ஒரு கோயிலு. அந்த கோயில் வாசல்ல போய் உட்காரு. 6 மணி நேரம் கூட்டம் அல்லோ நீ அங்க கூட்டமே இல்லாத இடத்துல போய் பிச்சை எடுத்தனா எப்படா போகத்தான் அங்க செம்மையா இருக்கு. எதுவுமே நடக்குது. அப்படி நான் என்ன பெருசா கேட்டேன் நீங்க